Hi, welcome to the squad. This is Quad.io. And in the episode of the DSA series, நம்ம insertion sort வந்து பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி வந்து bubble sort and selection sort வந்து பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து ஒரு ட்ரையோ மாதிரி சொல்லலாம். bubble sort, insertion sort, selection sort மூணுமே இட்ஸ் ட்ரியோ ஆஃப் சார்ட்டிங் ஆல்காரிதம்ஸ். மூணுமே வந்து worst case scenarioல n ஸ்கொயர் டைம் ஆகும். அண்ட் சிம்பிளஸ்ட் சார்ட்டிங் ஆல்காரிதம்ஸ்ல இது மூணுமே வந்து நம்மளால சொல்ல முடியும். ஓகே, ஸோ லாஸ்ட் ஒன் இந்த ட்ரையோ, it is insertion sort. So insertion sort. ஓகே, ஸோ நேம்ஸ்லாம் ஆப்வியஸ்லி மீனிங்ஃபுல்லாக தான் வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ பபிள் சார்ட்ல வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம், ஆஃப்டர் எவ்ரி பாஸ் த லார்ஜஸ்ட் எலிமெண்ட் பபிள்ஸ் அப் டு த எண்ட் அப்படின்னு பார்த்துருந்தோம். செலெக்ஷன் சார்ட்ல என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஒரு பொசிஷன் எடுத்துக்கிட்டு அந்த பொசிஷனுக்கு கரெக்டான என்ன எலிமெண்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணி அதை அந்த பொசிஷன்ல வச்சு ஸ்வாப் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இப்போ இன்சர்ஷன் சார்ட் என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஒரு எலிமெண்ட்டை எடுத்துட்டு அது வந்து மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி மூவ் பண்ணி இதை இன்சர்ட் பண்ணும் அந்த அரேல. ஓகே, ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் வாட் ஐ மீன் பை தட். இப்போ வந்து நம்மள்ட்ட ஒரு அரே இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த அரேல வந்து கொஞ்சம் ரேண்டமாக ஒரு எலிமெண்ட்ஸ் வந்து வச்சிருக்கேன். ஓகே, ஸோ 57120 அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஆப்வியஸ்லி இட்ஸ் அன் அன்சார்ட்டட் அரே. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இல் ஸ்டார்ட் ஃப்ரம் த செகண்ட் இண்டெக்ஸ். ஓகே, அதாவது செகண்ட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, செகண்ட் பொசிஷன், அதாவது இண்டெக்ஸ் 1ல இருக்கிற எலிமெண்ட்டோட நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இதுக்கு முன்னாடி இருக்கிற, அதாவது என்னோட கரண்ட் எலிமெண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற சபரையை வந்து நான் எடுக்க போறேன். அதுல வந்து இது எந்த பொசிஷன்ல இருக்கணும், கரெக்டான பொசிஷன்ல இருக்குதா அப்படிங்கிறத நான் செக் பண்ண போறேன். ஸோ ஒரு டெம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, டெம்புங்கிற வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட ஒரு லூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஐன்னு ஒரு லூப் இருக்குது. அது வந்து 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஐ லெஸ் தென் அரே டாட் லென்னு வச்சுக்கலாம், ஐ பிளஸ் பிளஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு லூப் இருக்குது. ஸோ 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, மை டெம்ப் இஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் ஐ அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். டெம்ப் இஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் ஐ. ஸோ இப்போ வந்து 7 அப்படிங்கிற வேல்யூ என்னோட டெம்ப்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இன்னொரு லூப் எடுத்துட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிற எலிமெண்ட்ஸ் வரைக்கும் பார்ப்பேன். அதாவது 0ல இருந்து ஐ வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ்ல ஏதாச்சும் ஒன்று இதை விட கிரேட்டரா இருக்குதான்னு பார்ப்பேன். கிரேட்டரா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு படி தள்ளி போட்டுட்டு இதை வந்து அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து அப்ரோச். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இட்ரேஷன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஒரு செகண்ட் 3-4 இட்ரேஷன்ஸ் போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு புரியும். பிகாஸ் அப்போதான் அரே சைஸ் வந்து பெருசாகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் 7 அப்படிங்கிற எலிமெண்ட்ல இருந்து செக் பண்ணுறேன். 7ங்கிற எலிமெண்ட்டை நான் வந்து என்னோட டெம்ப்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இருக்கிற அரே பார்த்தீங்கன்னா 5ங்கிற ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு. ஸோ அந்த 5ஐயும் 7ஐயும் கம்பேர் பண்ணுறோம். 5 தான் ஸ்மாலர். ஸோ அப்படியே விட்டுறலாம், எதுவும் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம வந்து ஐ பிளஸ் பிளஸ் ஆகி ஐ வந்து அடுத்த இட்ரேஷனுக்கு போயிடுச்சு. ஓகே, ஸோ ஐயோட வேல்யூ வந்து இப்போ 1. ஸோ எனக்கு வந்து டெம்ப்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 1ங்கிறது டெம்ப்ல இருக்கும். பிகாஸ் டெம்ப் இஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் ஐ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா? இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த ரிமைனிங் இருக்கிற அரே எடுப்பீங்க. இந்த ரிமைனிங் இருக்கிற அரேல எதெல்லாம் இந்த 1ஓட வேல்யூ குட்டியா இருக்குதோ அது எல்லாத்தையும் ரைட் ஷிஃப்ட் பண்ணணும். அதுதான் நம்மளோட கோல். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு புது அரே இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இட்ஸ் த சேம் அரே, பட் நான் அதை வந்து ரீட்ரா பண்றேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, லெட் திஸ் பி தேர். இங்கே 571 எல்லாமே இருக்குது. இப்போ வந்து நம்மளோட ஐ வந்து இங்கே இருக்குது. ஓகே, திஸ் இஸ் ஆர் ஐ. இதை வந்து நம்ம டெம்ப்ல வந்து காப்பி எடுத்துட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற எலிமெண்ட்டை பார்க்குறோம். இந்த 7 வந்து இஸ் இட் கிரேட்டர் தேன் ஆர் டெம்ப் வேல்யூ? 7 வந்து கிரேட்டர் தேன் டெம்ப் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஆமாம், 7 இஸ் கிரேட்டர் தேன் டெம்ப் வேல்யூ. அப்போ என்ன பண்ணணும், அதை ரைட் ஷிஃப்ட் பண்ணணும். இஃப் இட் இஸ் கிரேட்டர் தேன் டெம்ப் வேல்யூ ரைட் ஷிஃப்ட் பண்ணுவீங்க ஒரு ஸ்டெப். ஸோ 7 வந்து இந்த இடத்துக்கு போயிடுது. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, இதுக்கு முந்தின எலிமெண்ட்டை பார்க்குறீங்க 5. ஓகே, 5 வந்து என் டெம்போட பெருசா இருக்கான்னு பார்க்குறேன். ஆமா, 5 என்னோட டெம்போட பெருசா இருக்கு. அப்போ என்ன பண்ணுவேன், இதையும் ரைட் ஷிஃப்ட் பண்றேன். அப்போ இந்த இடத்துல 5 அப்படிங்கிற வேல்யூ வந்துடும். ஓகே, அண்ட் இப்போ நம்ம என்ன வந்துட்டோம் அப்படின்னா, இந்த எண்ட் ஆஃப் த சபரேக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ இந்த எலிமெண்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணணும், இங்கே இருக்கிறத அழிச்சிட்டு டெம்ப்ல இருக்கிறது இங்கே கொண்டு போய் போடணும். ஸோ 1 அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, 5, 7
120 இருந்த அறையை 15720 அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்கீங்க. ஸோ இப்போ நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, ஒரு இட்ரேஷன் போறோம்னா அதுல இருக்கிற அரே ஆஃப் ஐ வேல்யூ டெம்ப்ல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அண்ட் லெஃப்ட் ஆஃப் திஸ் கரண்ட் எலமெண்ட் வந்து என்னெல்லாம் எலமெண்ட்ஸ் இருக்குதோ அதுல எதெல்லாம் என் டெம்பை விட பெருசா இருக்குதோ அது எல்லாத்தையும் ஒரு தடவை நான் ரைட் ஷிஃப்ட் பண்றேன். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதை இன்சர்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதே இது நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ நான் அடுத்த இட்ரேஷன்ல என்னோட ஐ வேல்யூ வந்து இங்க போயிருது. ஓகே, இப்போ அகைன் நான் என்ன பண்ணுவேன், டெம்ப்ல வந்து அரே ஆஃப் ஐ ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ டெம்ப்ல வந்து 2ன்னு இருக்கும். இப்போ டெம்ப்ல 2ன்னு வச்சாச்சு. ஸோ எனக்கு லெஃப்ட்ல இருக்கிற சப்பரே பார்த்தீங்கன்னா இது, திஸ் இஸ் த லெஃப்ட் சப்பரே தட் இஸ் ரிமைனிங் ஹியர். அண்ட் இதில் நம்ம என்ன பண்ணுவோம், எதெல்லாம் 2வை விட பெருசாக இருக்குதோ அது எல்லாத்தையும் ஒரு தடவை ரைட் ஷிஃப்ட் பண்ணுவோமா. ஸோ இங்கே எதெல்லாம் 2வோட பெருசாக இருக்குது, நான் வந்து அந்த அரே வந்து அப்படியே திரும்ப எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே தான் நம்மளோட ஐ வந்து இப்போ இருக்குது. இப்போ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற போர்ஷனில் எதெல்லாம் 2வோட பெருசாக இருக்கோ அதெல்லாம் ரைட் ஷிஃப்ட் பண்ணணும். அண்ட் நம்ம வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் போகலாம், பிகாஸ் ரைட் ஷிஃப்ட் பண்ணுறவங்கிறதுனால ரிவர்ஸ் ஆர்டரில் தான் போகணும். ஸோ இப்போ நீங்கள் இந்த எலமெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதாவது I-1ல ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இது பார்த்தீங்கன்னா உங்கள் டெம்போட பெருசாக இருக்குதா, ஆமாம். அப்போ என்ன பண்ணணும், அதை ரைட் ஷிஃப்ட் பண்ணிடணும். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் ரைட் ஷிஃப்ட் பண்ணிட்டீங்க. அண்ட் அடுத்து வந்து இந்த எலமெண்ட்டை பார்க்குறீங்க, பிகாஸ் இந்த எலமெண்ட் ரைட் ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு முந்தின எலமெண்ட்டை நம்ம பார்க்குறோம். இது டெம்போட பெருசாக இருக்கா, ஆமாம். ஸோ அப்போ அதையும் ரைட் ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த இடத்துல இதை வச்சிடுறேன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்ன எலமெண்ட், இப்போ இந்த எலமெண்ட்டை வந்து ரைட் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இந்த பார்த்தீங்கன்னா 1. ஸோ இந்த 1 என் டெம்போட பெருசாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ அப்போ அதை ரைட் ஷிஃப்ட் பண்ணக்கூடாது. எந்த எலமெண்ட்லாம் என் டெம்ப் எலமெண்ட்டோட பெருசாக இருக்குதோ அதை மட்டும் தான் ரைட் ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே 1 பெருசாக இல்லை, ஸோ ரைட் ஷிஃப்ட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இங்கே இருக்கிற ஸ்பேஸில் நான் என்னோட டெம்ப் வேல்யூ தூக்கி போட்டுருவேன். ஸோ 12570 அப்படின்னு மாறிடுச்சு. இப்போ அடுத்த இட்ரேஷனில் இதே ப்ராசஸை நீங்கள் திரும்ப கண்டினியூ பண்ணணும். ஸோ 12570 அப்படின்னு இருக்குது இல்லையா, நான் வந்து என்னோட டெம்ப் வேரியபிள் இங்கே வச்சுருக்கேன். அண்ட் என்னோட ஐ வந்து இப்போ இந்த பொசிஷனில் இருக்குது. ஸோ அதை வந்து நான் என்னோட டெம்பில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் என்ன பண்ணுவேன், லெஃப்டில் இருக்கிற சப்பரேவை எடுத்து பார்க்குறேன். இந்த லெஃப்டில் இருக்கிற சப்பரேயில் எதெல்லாம் வந்து என்னோட டெம்ப் வேல்யூவோட ஸ்மாலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 12570 ரைட் சைட்ல இருந்து இந்த சைட்ல இருந்தா இவாலுவேட் பண்ணிட்டு போவோம். ஸோ இந்த எலமெண்ட் எடுத்து பார்க்குறேன், அதாவது I-1ல ஸ்டார்ட் பண்ணுறேன். I-1ல இருக்கிற வேல்யூ வந்து டெம்போட பெருசாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன், இதை ரைட் ஷிஃப்ட் பண்ணுறேன். ஸோ இதை ரைட் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் இருக்குன்னு நினச்சாலும் சரி, இல்லை இங்கே அழிஞ்சிருச்சு அதை இங்கே நவட்டி வச்சிட்டோன்னு நினச்சாலும் சரி. ஓகே, தட் இஸ் அப் டு யூ. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதை நம்ம டெலிட் பண்ணியிருக்க மாட்டோம், அங்கே அந்த வேல்யூ இருக்க தான் செய்யும். பட் வி ஹவ் ரைட் ஷிஃப்டட். ஸோ இப்போ அடுத்த எலமெண்ட் பார்க்குறேன், இது என் டெம்போட பெருசாக இருக்கா, ஆமாம். ஸோ அதையும் நான் வந்து ரைட் ஷிஃப்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்போ அடுத்த எலமெண்ட் பார்க்குறேன், அடுத்த எலமெண்ட் வந்து 2, அது என் டெம்போட பெருசாக இருக்குதா, ஆமாம். ஸோ அதையும் நான் வந்து ரைட் ஷிஃப்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ அடுத்து ரிமைனிங் இருக்கிற எலமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த 1, இது என் டெம்போட பெருசாக இருக்கா, ஆமாம். ஸோ அப்போ நான் இதையும் வந்து ரைட் ஷிஃப்ட் பண்ணுறேன். ஸோ ரைட் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வேறு எலமெண்ட்ஸ் இல்லை. ஸோ ரைட் ஷிஃப்ட் பண்ண முடிஞ்சது எல்லாத்தையும் பண்ணிட்டோம். இப்போ டெம்ப் வேல்யூ தூக்கி இங்கே போட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த அரே ஒரு வாரம் ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணிட்டு ஒரு எலமெண்ட்டையும் எடுத்து லெஃப்ட் சப் அரேயோட கம்பேர் பண்ணிட்டு பெருசாக இருந்துச்சுன்னா ரைட் ஷிஃப்ட் பண்ணிட்டு இதை இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி என்டையர் அரேக்கு பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட அரே வில் பி சார்ட்டட். உங்கள் அரே வந்து சார்ட்டட் அரே ஆயிடுச்சு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரேயில் இருக்கிற ஒரு எலமெண்ட்ஸையும் நம்ம கோத்ரூ பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எல்லா எலமெண்ட்ஸும் கோத்ரூ பண்ணியிருக்க மாட்டோம். செகண்ட் இண்டெக்ஸ்ல இருந்து, அதாவது இண்டெக்ஸ் 1ல இருந்து செகண்ட் எலமெண்ட்ல இருந்து லாஸ்ட் எலமெண்ட் வரைக்கும் நம்ம வந்து கோத்ரூ பண்ணியிருப்போம். அது எல்லாத்துக்குமே வந்து அது லெஃப்ட் சப் அரேயோட கம்பேர் பண்ணி ஓகேவா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். ஓகே, இதுவுமே வந்து ஆர்டர் ஆஃப் n² தான் வரும் ஃபர்ஸ்ட் கேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டியில். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எலமெண்ட்டாக கோத்ரூ பண்ணுறீங்க, செகண்ட் எலமெண்ட்லேருந்து லாஸ்ட் எலமெண்ட் வரைக்கும் ஒரு எலமெண்ட்டாக கோத்ரூ பண்ணுறீங்க. அண்ட் அதில் வந்து ரைட் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஒரு ஆர்டர் ஆஃப் n ஆகும் இல்லையா. எல்லா எலமெண்ட்ஸையும் ஒரு தடவை ரைட் ஷிஃப்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு லூப் யூஸ் பண்ணுவீங்க, அதுக்கும் ஒரு ஆர்டர் ஆஃப் n வந்து ஆகும். ஸோ n × n² அப்படின்னு ஆகுது. திஸ் இஸ் இன்சர்ஷன் சார்ட். ஸோ அப்ரோச் என்னன்னா, ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம், எலமெண்ட்டை எடுத்துட்டு அதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற சப்பரேயில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டாக ரிவர்ஸில் நீங்கள் கோத்ரூ பண்ணணும். ஓகே, ரிவர்ஸில் கோத்ரூ பண்ணணும். எதெல்லாம் என் கரண்ட் டெம்ப் எலமெண்ட்டோட பெருசாக இருக்கோ அது எல்லாத்தையும் நான் வந்து ரைட் ஷிஃப்ட் பண்ணுறேன். பண்ணிட்டு எந்த இடத்துல மிச்சம் இருக்குதோ அந்த இடத்துல வந்து நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் வில் பி மை
இன்சர்ஷன் சார்ட் அல்காரிதம். ஓகே, இதை நீங்கள் கோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட கொஞ்சம் பெட்டராக புரியும். ஸோ கோட் ஆக்சுவலி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வெப்சைட் இருக்குது, visualgo.net அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா அல்காரிதம்ஸையும் வந்து விஷுவலைஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கிராஃபிக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. நிறைய இது இருக்குது. நம்ம இப்போ வந்து இன்சர்ஷன் சார்ட்டில் வந்து இருக்கோம். நீங்கள் பபிள் அண்ட் செலக்ஷன் சார்ட்டுக்குமே இதில் இந்த வெப்சைட்டில் போய் பண்ணி பாருங்கள் when you get some time. ஸோ இப்போ இங்கே ஒரு அரே இருக்குது 29, 10, 14, 37, 14 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நான் அதில் ஒரு ஸ்டெப்பாக நவட்டுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் 29ங்கிற எலிமெண்ட் இருக்குது, அது இருக்கட்டும். பட் இங்கே இருக்கிற அந்த 10ங்கிற நம்பரை வந்து தனியாக எடுத்துருச்சு பாருங்க. ஸோ இது எதுக்காக தனியாக எடுக்குதுன்னா டெம்ப்ல நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இது தனியாக எடுக்குது. எடுத்துட்டு இப்போ இங்கே இருக்கிற முன்னாடி இருக்கிற எல்லோ போர்ஷனில் அது கம்பேர் பண்ணுது. 29ஓட கம்பேர் பண்ணுறப்ப 29 பெருசாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ரைட் ஷிஃப்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ ரைட் ஷிஃப்ட் பண்ணிட்டான். ரைட் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த 10 போய் அங்கே இன்சர்ட் பண்ணிட்டான். இப்போ நம்ம அடுத்த எலிமெண்ட்டுக்கு போகிறோம் 14 லெஃப்ட்ல இருக்கிற எல்லோ கலர் ரீஜியன் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற அந்த லெஃப்ட் சப் அரே. ஸோ அதில் இருக்கிற எந்தெந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்மளோட டெம்ப் வேரியபிள், அதாவது பிங்க் கலர்ல இருக்குதோ அதை விட பெருசாக இருக்குதோ அதெல்லாம் ரைட் ஷிஃப்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 29 மட்டும் தான் அந்த கேட்டகரியில் வருது. ஸோ 29 ரைட் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். அப்புறம் 10 வந்து இதோட ஸ்மால் தான், ஸோ அதை அப்படியே விட்டுறலாம். 14 வந்து அங்கே போய் இன்சர்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா 37 எடுத்துட்டு லெஃப்ட்ல இருக்கிற அந்த எல்லோ ரீஜியன் இஸ் யுவர் லெஃப்ட் அரே. அந்த லெஃப்ட் போர்ஷன் ஆஃப் தி அரேல தான் வந்து நம்ம எதெல்லாம் இதோட பெருசாக இருக்குன்னு பார்க்குறோம். எதுவுமே பெருசாக இல்லை. ஸோ அதனால இது கரெக்டாக திரும்ப அதே பொசிஷன்லேயே போயிடுது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 14 அண்ட் லெஃப்ட்ல இருக்கிற எல்லோ கலர் ரீஜியன் இஸ் யுவர் லெஃப்ட் சப் அரே. அதில் எதெல்லாம் பெருசாக இருக்கோ அதெல்லாம் ரைட் ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ 37 அண்ட் 29 வில் பி ரைட் ஷிஃப்டட் அண்ட் 14 வந்து நம்ம அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிட்டோம். ஸோ 10, 14, 14, 29, 37 அப்படிங்கிற மாதிரியான சார்ட்டட் அரே வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சு. நீங்கள் இதே மாதிரி பபிள் சர்ட் செலக்ஷன் சார்ட்டுக்கும் வந்து இந்த வெப்சைட்டில் போய் பண்ணி பாருங்க. இட் வில் பி ரியலி ஈஸி ஃபார் யூ டு விஷுவலைஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம ஐடிகேல போய் கோட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு புது ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறேன். I'll name this insertion sort. ஓகே, நீங்கள் வந்து சார்ட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வந்து எழுதிக்கிறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் சார்ட். அண்ட் இது வந்து ஒரு இன்டீஜர் அரேயை வந்து பேராமீட்டராக வாங்கிட்டு we have to do all the processing. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம செகண்ட் எலிமெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி, அதாவது இண்டெக்ஸ் 1ல் ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு ஃபார் லூப் போட்டுக்கிறேன். i is equal to 1ல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு i less than array dot length and i plus plusன்னு போடுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸில் ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் போகுது. அண்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டெம்ப்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த டெம்ப் வேரியபிள் அரே ஆஃப் ஐயை ஸ்டோர் பண்ணோம் இல்லையா. ஸோ அதை வந்து நான் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ட் டெம்ப் இஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் ஐ. ஸோ இப்போ அரே ஆஃப் ஐயை வந்து நம்ம டெம்பில் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட்டில் இருக்கிற அந்த சப் அரேயை வந்து நம்ம ட்ராவல்ஸ் பண்ணி அதை வந்து கோ த்ரூ பண்ணோம் இல்லையா. ஸோ நான் அதுக்கு வந்து ஜேன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அண்ட் ஜே வில் பி i-1. ஸோ i-1ல் ஸ்டார்ட் ஆகும். பிகாஸ் ஐயை வந்து அரே ஆஃப் ஐயை வந்து நம்ம டெம்பில் எடுத்திருக்கோம். ஸோ i-1 இதுக்கு ப்ரீவியஸ் எலிமெண்ட்ல இருந்து அந்த லெஃப்ட் எண்ட் வரைக்கும் ட்ராவல்ஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ ஜே வந்து i-1 எடுத்திருக்கேன். அண்ட் இதில் வந்து நம்ம ஒரு ஒயில் லூப் போட்டு ட்ராவல்ஸ் பண்ணலாம். பிகாஸ் ரிவர்ஸில் அப்படியே போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம அப்ஜெக்டிவ். நீங்கள் ஃபார் லூப் போடுறதுனாலும் போடலாம், அது உங்களோட விருப்பம் தான். நான் வந்து ஒயில் லூப் போடுறேன். ஓகே, ஸோ இந்த ஒயில் லூப் என்ன பண்ண போகுது, ஃபஸ்ட்டு வந்து ஜே வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0வா அப்படிங்கிற கண்டிஷன் வந்து நம்ம செக் பண்ணணும். பிகாஸ் ஜே வந்து லெஸ் தென் 0வா ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களால் அதை ப்ராசஸ் பண்ணவே முடியாது இல்லையா. அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் ஆகிடும். ஸோ ஜே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0வாங்கிறத செக் பண்ணணும். அண்ட் ஆல்சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அரே ஆஃப் ஜே வந்து கிரேட்டர் தேன் டெம்பாக இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அரே ஆஃப் ஜே கிரேட்டர் தேன் டெம்பாக இருந்தால் மட்டுமே நீங்கள் அதை ரைட் ஷிஃப்ட் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ அரே ஆஃப் ஜே கிரேட்டர் தேன் டெம்பாக இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணுறீங்க. இஃப் தட் இஸ் த கேஸ் நம்ம ரைட் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ ரைட் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு என்னது, அரே ஆஃப் ஜே ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் ஜே. ஸோ அது வந்து ரைட் ஷிஃப்ட் பண்ணுது. அண்ட் ஒரு தடவை ரைட் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் ஜேயோட வேல்யூ வந்து நீங்கள் டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ ஜே மைனஸ் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன செக் பண்ணுறோம், ஜே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் எடுத்துட்டு அதை i-1 செட் பண்ணுறோம். பிகாஸ் அரே ஆஃப் ஐயை நம்ம டெம்பில் எடுத்துட்டோம். ஸோ இதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் வந்து நம்ம ரைட் ஷிஃப்ட் பண்ணணும் டிபெண்டிங் ஆன் இஃப் இட் இஸ் கிரேட்டர் தேன் டெம்ப். ஸோ அதுதான் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஜே எடுத்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டிய கண்டிஷன் ஜே கிரேட்டர் தேன் 0.
ஏன்னா ஜே கிரேட்டர் தென் 0 இருந்தால் மட்டுமே நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம்னா அரே ஆஃப் ஜே கிரேட்டர் தென் டெம்பான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். இது ஆர்டர் மாற்றி கொடுத்துறாதீங்க. இந்த போர்ஷன் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். இது நீங்கள் ஆர்டர் மாற்றி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் வரும். பிகாஸ் ஜே கிரேட்டர் தென் 0 இல்லாத சிச்சுவேஷனில் இது அரே ஆஃப் ஜே ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணிடுச்சு அப்படின்னா அவுட் ஆஃப் பவுன்ஸ் எரர் வந்து வந்துடும். ஸோ அதனால இதில் ஆர்டர் வந்து முக்கியம், கரெக்டாக கொடுங்க. அண்ட் இங்கே ஜே பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஜேன்னு சொல்லிட்டு ரைட் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஜே மைனஸ் பண்ணிட்டோம். அண்ட் இந்த லூப் போட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன அர்த்தம், என்னெல்லாம் பெருசாக இருக்குதோ அது எல்லாத்தையும் ரைட் ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே டெம்பை வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். எங்கன்னா அரே ஆஃப் ஜே பிளஸ் 1ல் இன்சர்ட் பண்ணணும். இதில் வந்து தெளிவாக இருங்க. அரே ஆஃப் ஜேல இன்சர்ட் பண்ணக்கூடாது, அரே ஆஃப் ஜே பிளஸ் 1ல் இன்சர்ட் பண்ணணும். பிகாஸ் இங்கே ஜே மைனஸ் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு வர்றப்பையும் வாட் வில் டூ, இது என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து அடுத்த எலமெண்ட்டுக்கு தள்ளி விட்டுட்டு ஜே வந்து டிக்ரீஸ் ஆயிரும். ஸோ இப்போ வந்து ஜேயோட வேல்யூ வந்து 0ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐயோட வேல்யூ 1, ஜேயோட வேல்யூ 0ன்னு இருக்குது அப்படின்னா அது பெருசாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை ரைட் ஷிஃப்ட் பண்ணிட்டு ஜே மைனஸ்னு ஆகிடும். ஸோ ஜே மைனஸ் ஆகிறப்ப ஸ்டார்டிங் வித் ஜே வாஸ் 0, ஜே மைனஸ் ஆனதுக்கப்புறம் ஜே வில் பிகம் -1. ஸோ இப்போ -1ங்கிற இண்டெக்ஸை நீங்கள் இன்சர்ட் பண்ண முடியாது. ஸோ ஜே வந்து ரைட் சைடு தள்ளி விட்டுட்டு இவன் லெஃப்ட் சைடு போயிடுவான். ஸோ எனக்கு இந்த எலிமெண்ட்ல இன்சர்ட் பண்ணணும், நடுவில் இருக்க எலிமெண்ட்ல இன்சர்ட் பண்ணணும்னா ஐ ஷுட் யூஸ் ஜே பிளஸ் 1. அகெயின் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பேக் போயிட்டு நான் டேப்லெட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப பாருங்கள், இல்லைனா நீங்களே ஒரு அரே வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஒய் ஜே பிளஸ் 1 தான் இங்கே இருக்கணுங்கிறதுல. ஓகே, பிகாஸ் ஜே மைனஸ் நீங்கள் ப்ரீவியஸ் இட்ரேஷனில் தான் இங்கே தான் கொடுக்குறீங்க. ஸோ ஜே மைனஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது அடுத்ததுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அண்ட் அது வந்து இந்த ஒரு கண்டிஷன் ஃபெயில் ஆகி தான் இந்த லூப் போட்டு வெளியே வருது. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் வந்து அந்த நெகட்டிவ் இண்டெக்ஸில் போய் இன்சர்ட் பண்ண முடியாது. ஸோ ஜே பிளஸ் 1 ஈக்குவல் டு டெம்ப்னு சொல்லி கொடுத்துட்டேன். அண்ட் அவ்வளோதான், இந்த கோடு வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இன்ட் அரே இஸ் ஈக்குவல் டு, நீங்கள் வந்து நான் அங்கே எக்ஸாம்பிளில் பார்த்த சேம் அரே வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் 57120. அண்ட் இது வந்து நம்ம சார்ட்டுங்கிற மெத்தடை வந்து கால் பண்ணிடலாம். ஸோ சார்ட் ஆஃப் ARR and system.out.println இதில் வந்து arrays.toString யூஸ் பண்ணி இந்த ARR அப்படியே பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஒரு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் மேலே போட்டால் முடிஞ்சு. ஸோ import java.util.arrays. ஓகே, ரன் பண்ணி பார்த்தோம்னா இன்சர்ஷன் சார்ட். ஓகே, ஸோ 0 1 2 5 7 சொல்லிட்டு கரெக்டாக சார்ட்டடாக வந்து இந்த அரே வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் இன்சர்ஷன் சார்ட். இதில் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி ஒஸ்ட் கேஸில் n² தான். பிகாஸ் எல்லாமே வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கோங்க. அதாவது அசெண்டிங் ஆர்டரில் நீங்கள் சார்ட் பண்ணணும், பட் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அரே வந்து டிசெண்டிங் ஆர்டரில் இருக்குது அப்படின்னா ஒரு எலமெண்ட்டாக போய் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ரைட் ஷிஃப்டாக பண்ணி கரெக்டாக இன்சர்ட் பண்ணுவீங்க. ஸோ இட் வில் பி ஆர்டர் ஆஃப் n². பட் நீங்கள் ஒரு சார்ட்டட் அரே இதில் கொடுக்குறீங்க அப்படின்னா ஆர்டர் ஆஃப் nலேயே முடிஞ்சிரும். இந்த இன்னர் லூப் வந்து ரன்னே ஆகாது. பிகாஸ் அரே ஆஃப் ஜே கிரேட்டர் தென் டெம்பாக இருந்தால் மட்டும்தான் இந்த லூப்புக்குள்ளே போகும். ஒரு சார்ட்டட் அரே நீங்கள் கொடுக்குற பட்சத்தில் இந்த கண்டிஷன் வந்து எப்பயுமே ஃபால்ஸாக தான் இருக்கும். பிகாஸ் அரே ஆஃப் ஜே வில் நாட் பி கிரேட்டர் தென் டெம்ப். ஸோ ஒரு சார்ட்டட் அரே கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஆர்டர் ஆஃப் n முடிச்சிடும். ஸோ பெஸ்ட் கேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி இதுக்கு ஆர்டர் ஆஃப் n தான். ஸோ பபிள் சார்ட்ல வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா ஸ்வாப்டுன்னு சொல்லிட்டு ஒரு பூலியன் வேரியபிள் வச்சு அதில் வந்து நம்ம செக் பண்ணோம். இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி சார்ட்டடான அரேயா இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ண சொல்லி. பட் இங்கே வந்து அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. பெஸ்ட் கேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆல்ரெடி இஸ் ஆர்டர் ஆஃப் n. ஓகே, பிகாஸ் இந்த லூப்புக்குள்ள வரவே வராது இஃப் இட் இஸ் சார்ட்டட். சரி, ஓகே, ஸோ திஸ் இஸ் இன்சர்ஷன் சார்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் நம்ம வெப்சைட் கோடோட டெவ்ல இருக்கிற ஆர்டிகல்ஸ் போய் பார்த்தீங்கன்னா திஸ் இன்சர்ஷன் சார்ட் கோட் வில் பி தேர். C++, ஜாவா, பைத்தான் 4 லாங்குவேஜ்லையும் இருக்கும். இது வரைக்கும் நம்ம DSAல பார்த்த எல்லா வீடியோஸ்க்கும் ரெஸ்பெக்டிவான கோட் அண்ட் ஆர்டிகல் ஃபைல்ஸ் வந்து அதில் இருக்கும். அதில் வந்து நீங்கள் போய் கோடை வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். டாடா.